மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறார். நல்ல மனிதர் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார். மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறார். நல்ல மனிதர் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார். எண்ணில்லாத அதிசயங்கள் செய்து காட்டவே ஒரு புண்ணியரின் மடியினிலே புதல்வனாகிறார். மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறார். வணக்கம் தோழர்களே, உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ என்னதான் தேவதூதராக ஒரு இறையான்மா நம்ம உலகத்தில் பிறந்தாலும் கடைசியில் இங்கே இருக்க கெட்ட சக்தியினால் அவர் வீழ்த்தப்படுகிறார். அவரையே பார்த்திங்கன்னா சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஆனானப்பட்ட தேவதூதர், ஆனானப்பட்ட கடவுளே கூட மனுஷ ரூபம் எடுத்தால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது புரிய வச்சுட்டாங்க. ஸோ இது கிறிஸ்டியானிட்டியில் இயேசு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. ஹிந்துசமில் ராமர், கிருஷ்ணர், எத்தனை பேர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நடுவில் நம்மளும் பிறந்திருக்கோம். இந்த ஆன்மா என்ன செஞ்ச பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோ, எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தில் இந்த ஜென்மத்தில் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்குதோ, ஸோ கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ்னு சொல்லிவிட்டு நம்ம நல்லதெல்லாம் நம்ம மனசில் நினச்சிக்கலாம். ஸோ கெட்டது எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஸோ எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த 2025 ஸோ டிசம்பர் மாதம் 25ஆம் வந்துடுச்சு. ஸோ நிறைய கிறிஸ்டியன்ஸ் பார்க்குறவங்களா கூட இருப்பீங்க. ஸோ இது மத சம்மந்தப்பட்டது கிடையாதுங்க. ஸோ மனம் சம்மந்தப்பட்டது. ஸோ மனம் நல்ல மனசோடு இருந்தால் எல்லா மதமும் சம்மதமே, அதாவது எல்லா மதமும் எம்மதமே, எதுவும் எனக்கு சம்மதமேன்னு தான் தோணும் இல்லையா? எனக்கு அப்படி தான் தோணும். ஸோ நல்ல மனசுக்காரங்க எல்லாருக்கும் அப்படி தான் தோணும் இல்லையா? உங்களுக்கு எப்படி தோணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எனக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குனால் ரொம்ப பிடிக்கும். ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப தோணிக்கிட்டே இருந்தது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg கேக் நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். இங்கே திருநின்றவூர், நான் இருக்கிறது வேப்பம்பட்டு, இங்கே இதுக்கு நியர்பை இருக்க அந்த திருநின்றவூர்லேருந்து ஜொமேட்டோவில் நமக்கு டெலிவரி கொடுக்க வராங்க. ஓகேவா? அந்தளவுக்கு நமக்கு கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ சந்தோஷம். ஸோ நம்ம அங்கே போய் வாங்கிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப சிரமம் படணும். ஆனால் நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டே நம்ம ஆர்டர் போட்டு நமக்கு வருது. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் ஒரு 1/2 kg வாங்கி சாப்பிட்ருந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா டேஸ்டியாக இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா 1.5 kg. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த FB கேக்ஸை பொறுத்த வரையும் 1 கிலோகிராம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா 1/2 கிலோகிராம் ஃப்ரீ பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக 1.5 kg சேர்த்து உங்களுக்கு ஒரே கேக்காக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது ஆல்மோஸ்ட் 2 days தாங்குதுங்க. அதுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா கூட நமக்கு உடம்புக்கு நல்லது இல்லை. ஸோ மேக்ஸிமம் இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸோ வித்தின் 2 days கன்சியூம் பண்ணிவிடுங்க. நானும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இந்த வாட்டி இந்த 1.5 கிலோ கேக்கை நான் கிறிஸ்மஸ்ஸு, ஜீசஸ்ஸு, அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணம் வேணும் இல்லையா? அதனால் அந்த காரணத்தை காமிச்சு நான் கிறிஸ்மஸ் வரத்துக்கு ஒரு 2 days முன்னாடியே நான் இதை ஆர்டர் பண்ணி கட் பண்ணி நான் பீசஸாக சாப்பிட்டு முடித்தேன். ஸோ இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ இந்த 1.5 kg நம்ம கடையில் போய் வாங்கினா கண்டிப்பாக ஒரு 900 ரூபாய் கிட்ட ஆயிருக்கும். ஸோ ஜொமேட்டோவில் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது இல்லையா? அந்த ஆஃபரில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் ஆஃபர் இருக்குது. அதை தாண்டி நமக்கு கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா அந்த கிரெடிட் கார்ட்லேயும் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ ஃபார்ச்சுனேட்லி நான் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டை தக்க வச்சுருக்கிறதுனால அதில் எனக்கு ஒரு ஆஃபர் கிடச்சிது. ஸோ ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ரேட்லேயே கிடச்சிச்சு. ஓகேவா? ரொம்ப கம்மியாகவே கிடச்சிது. ரொம்ப கம்மியாக இந்த சென்ஸ் என்ன, அரௌண்டு 580 ரூபாய்க்கு நான் இந்த 1.5 கிலோ இந்த பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அரௌண்டு 400 ருபீஸ்க்கு நான் 1/2 kg வாங்கியிருந்தேன். அப்போ 1/2 kg 400ன்னா 1.5 கிலோகிராம் 1200 கிட்ட வருது இல்லையா? ஸோ அதுவுமே ஆஃபரில் அரௌண்ட் 400க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்டி இது நிறையவே ஆஃபர்ஸ் கிளப் பண்ணி நான் 580 ரூபாய்க்கு நான் ஆர்டர் பண்ணி நான் வாங்கியிருந்தேங்க. ஸோ சூப்பராக இருந்தது, டேஸ்டியாக இருந்தது. என்ன நான் ஒருத்தனே கட் பண்ணி நிறைய சாப்பிட்டு அந்த பிளாக் ஃபாரஸ்ட் எல்லாம் நம்ம குடலை கெடுத்து நம்ம வயிற்றை கெடுத்து அடுத்த 2 நாள் 3 நாள் நான் போய் டாய்லெட்டில் போய் உட்காந்தா கண்ணங்கரேல்னு இருக்குது என்னுடைய அந்த டாய்லெட் பூப்பு. இது என்னடா இது, குடல் ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சா, உள்ளே ஏதாவது கேன்சர் வந்துருச்சா அப்படிலாம் பயப்பட
கஷ்டப்படுற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதனால் பிளாக் ஃபாரஸ்ட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்றீங்கன்னா பார்த்து சாப்பிடுங்க. எனக்கு 3 நாளாக என்னுடைய டாய்லெட்டோட கலர் வந்து பிளாக்காக தான் இருக்குது. ஸோ இது என்ன ஏதாவது உள்ளுக்குள்ளே ஏதாவது கெடுத்து விட்டுடுச்சா நிறைய சாப்பிட்டதுனால என்னன்னு தெரியல. ஸோ ஒரு 3-4 டேஸ் கழித்து நம்ம பார்ப்போம், சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஸோ அனதர் திங் என்னென்னா, நான் என்னுடைய இந்த சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணப்போ தெரியாதனமாக என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, அம்மா சைடு, அப்பா சைடு எல்லாருக்கும் நான் வந்து அனுப்பி, ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் நான் கேட்டுட்டேனா. அதுக்கு வந்து ஒரு பிடுங்கி ரொம்ப வந்து ஆட்டம் காமிச்சிடுச்சு என்ன. ஸோ அது பூசி முழுகிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது வேலூரில். அது வந்து அதோட புண்ணியத்தில் தான் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஏறி, அதோட புண்ணியத்தில் தான் நான் இந்த 7 வருஷத்தில் நான் இங்கே வந்து காசு சம்பாதிச்சிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்குது. அந்த கிணத்து தவளை, அந்த தற்குறி, அந்த பொம்பளையோட புருஷனுக்கு விவஸ்தை இல்லை. அது என் வாழ்க்கையை கெடுத்து விட்டுடுச்சு. அது பேசின பேச்சுக்கு அதை நான் வீடியோவெல்லாம் நான் எடுத்து போட்டு, எந்த லாவண்யா அதை வந்து முழுக்க கேட்டு, இவனுக்கு எல்லா பக்கமும் நாதி இல்லை, இவனை வந்து நம்ம 25 லட்சத்தை ஏமாத்தினா யாரும் கேட்கறதுக்கு வரமாட்டாங்கன்னு பயமே இல்லாமல் 25 லட்சத்தை ஆட்டையை போட்டுட்டு, நான் இன்றைக்கி இந்த வருஷம் அவ்வளோ கடனையும் நான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு, நான் சேவ் பண்ணியிருந்த ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி கிட்டத்தட்ட 18 லட்சம் கிட்ட நான் கட்டியிருக்கேன். ஓகேவா? ஆல்மோஸ்ட் இந்த ஒரு வருஷத்துக்கு யாருக்கோ வாங்கி கொடுத்த லோனுக்கு 18 லட்சம் நான் கட்டி தீர்த்துருக்கேன். அவ்வளோ அமௌண்ட் எஃப்டி போட்டிருந்தா கூட எவ்வளோ வட்டி வரும், மாதத்துக்கு எவ்வளோ வரும், வருஷத்துக்கு எவ்வளோ வரும். ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு வாங்கி போட்டிருந்தா கூட அதில் வாடகை வரும் இல்லையா? இப்போ தேவையில்லாமல் என்னை வந்து வம்பலை மாட்டி விட்டு எனக்கு நான் உழைச்சி கொட்டின அந்த ஹார்ட் ஒர்க் எஃபோர்ட்ஸ் எல்லாமே வீணாக போயிருக்கு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கப்ப என்ன நம்ம சாதிச்சிட்டோம், எனக்கு என்ன நல்லது நடந்துருச்சு, கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் யாருக்குமே எதையுமே சொல்லாமல் நான் இன்னொரு சேனலை February மந்த்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபினான்ஸ் பேசலாம் வாங்கன்னு சொல்லிட்டு, அதில் ஸோ மக்களுக்கு இந்த காசு சம்மந்தப்பட்டது சேவ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து இன்புட்ஸ் கொடுக்கலாம். என்னுடைய லைஃப்பில் நான் எப்படிலாம் நான் வந்து கடந்து வந்தேன், ஸோ நான் எப்படிலாம் அச்சீவ் பண்ணேன், அதை பற்றியெல்லாம் பேசலாம்னு சொல்லிட்டு, ப்ரொடக்டிவாக கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணேன். பட் அதுலேயும் நிறைய லைவெல்லாம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட சொந்த கதை, சோக கதையெல்லாம் பேச வச்சுட்டாங்க. ஸோ அதெல்லாத்தையும் தாண்டி அது வந்து மானிட்டைசேஷன் இந்த மந்த்து தான் எனேபிள் ஆச்சு. ஓகேவா? என்னதான் இருந்தாலும் அதில் ஒரு நாளைக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா ஏர்ன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இதில் வந்து ஃபாரின் ஆடியன்ஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகியிருக்கேன். ஸோ இனிமேல் புதுசாலாம் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண கண்டிப்பாக சஸ்டெயின் ஆக முடியாதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ஜனங்க வந்து பார்க்கணும் இல்லையா? நம்ம எத்தனை வீடியோஸ் போட்டாலும் அவங்க 10 வியூஸு, 5 வியூஸு, ஒரு சிலதெல்லாம் 1, 2 வியூஸ் கூட போகவே இல்லை. அப்போது ஒவ்வொரு வீடியோக்கும் எவ்வளோ சிரமப்பட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ பட் வாட் எவர் இட் இஸ், கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். ஓகே, நான் இந்த 2025 ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், யாருக்கும் கூட சொல்லவே இல்லை. பட் அதை நான் என்னுடைய திறமையிலேயே நான் வந்து ஆடியன்ஸை கவர் பண்ணி நான் பேசி, ஸோ எனக்கு அதில் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிருக்கு. அதுலேருந்து காசு வருதோ இல்லையோ, இது அச்சீவ்மெண்ட்டு தான் இல்லை, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் கேக் கட் பண்ணியிருந்தேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் ஒரு 2 டேஸு நான் அதை வந்து கட் பண்ணி சாப்பிட்டு இருந்தேன். அதனால தான் ஒவ்வொரு தடவை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அது எப்படி இருக்குது, டேஸ்ட் வைஸ் எல்லாம் கூட நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியப்படுத்தலாமேன்னு நான் வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கத்தி வச்சு தான் பீசஸாக கட் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு. பட் ஆனால் என்னுடைய டாய்லெட் பூப் கலர் தான் வந்து ஒரு மாதிரி டார்க்காக பிளாக்காக இருக்குது. அது எங்கள் அம்மாக்கெல்லாம் நான் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு கேன்சர் பேஷண்ட் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு ஏன் அப்படி இருக்குதுன்னு தெரியல. மேபி இந்த பிளாக் ஃபாரஸ்ட்டு நான் நிறைய சாப்பிட்டதுனால அப்படி ஆயிருக்கும் போல். அது குணமாயிடும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ தான் வந்து என்னுடைய அந்த ப்ரைவேட் பார்ட்டில் ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து அதுக்கு சரி பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு. நல்ல வேளை ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்ததுனால எனக்கு இந்த வருஷம் அதில் எனக்கு ஒரு 7,500 ரூபாய் மேலே எனக்கு டாக்டருக்கு செலவு பண்ணது எல்லாமே கவர் ஆகிருக்கு. இல்லைனா அந்த 7,500 ரூபாய் நம்ம கையை விட்டு போயிருக்கோம். ஏண்டா பல லட்சம் வந்து வீணாக போயிருக்கு, அது உனக்கு தெரியல, இந்த 7,000 ரூபாய் பற்றி பேசிக்கிட்டு இருக்க, போடா ஹரிபிரசாத், ஏன்டா எப்படி இருக்க நீ அப்படின்னு நான் என்னையே திட்டிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த லாவண்யா 25 லட்சத்தை அசல் மட்டமாவது கொண்டு வந்து கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? வட்டியோடு சேர்த்து 50 லட்சமாக கொடுப்பாள் அந்த பரதேசி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள்.